ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேரளா தமிழ் குக்கிங்கில் ப்ரக்கோலி அது போய் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். ரொம்ப ஹெல்த்தியானது. இப்போ வந்து நான் 200 கிராம் ப்ரக்கோலி எடுத்து வச்சுருக்கேன். குடமிளகாய் வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்கொயர் ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் பிடிச்சிருக்கோ அது எடுத்துக்கோங்க. மீடியம் சைஸில் ஒரு குடமிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் பெருசாக எடுத்து வச்சு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும். கட் பண்ணிவிட்டு அந்த சிங்கிளாக எடுத்து வச்சுருக்கணும். அப்புறம் குறுமிளகு தூள் அது வந்து நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இப்போது சுடு தண்ணி ஒரு பேனில் வைக்கலாம். வச்சுட்டு அந்த ப்ரக்கோலி வந்து அதில் போடுறேன். இல்லை சுடு தண்ணி வச்சு ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நம்ம போடணும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்திக்கிட்டேன். அது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் 3 நிமிஷம்தான் நான் வைக்கிறேன். அந்த வந்து நமக்கு சாப்பிடும்போது வந்து அந்த நல்லா அந்த சவுண்டு வந்து வரணும். இல்லைன்னா நல்லா வெந்துட்டால் நல்லா இருக்காதுங்க. நம்ம கேரட்டெல்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா கருக்குன்னு ஒரு சவுண்டு அது வரணும் சாப்பிடும்போது. அப்போ தான் அந்த டேஸ்ட்டு. நல்லா வெந்துட்டால் நல்லா இருக்காதுங்க. நான் ஒரு 3 நிமிஷம் விடுறேன். அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3 நிமிஷம் கழிச்சிட்டு அதை எடுத்துடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். நல்லா தண்ணி இல்லாத எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ அதே ஒரு பேன் வச்சு நம்ம ஆயில் சேர்த்திக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாம். நல்லா சூடான வரவு நம்ம ஆனியன் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அது ஃபஸ்ட்டு சேர்த்திக்கலாம். நல்லா எண்ணெய் சூடாகட்டும். சூடாயிருச்சு. நல்லா வெங்காயம் வந்து நல்லா வேகக்கூடாதுங்க. நம்ம அந்த ஒரு பாதி வேவலையே எடுத்துடணும். மறுபடியும் குடமிளகா சேர்த்திக்கலாம். குடமிளகா நல்லா எதுவுமே நல்லா அரை பதத்தில் தான் வேகணும். எதுவுமே நல்லா வேகக்கூடாது. சால்ட்டு சேர்த்தியாச்சு. நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு சேர்த்திக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புதினா இலை போட்டிருக்கிறேன். ஒரு 4 இலையாட்டம். ஆப்ஷன் தான், வேணுன்னா சேர்த்திக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பார்த்துக்குங்க. எதுவுமே வந்து நல்லா வேக வச்சிடாதீங்க. இப்போ வந்து அந்த பெப்பர் பொடி சேர்த்திக்கலாம். இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கலாம். அப்புறம் குக்கிங் ஆன வரவு மறுபடியும் தூவி விட்டுக்கலாம். பெப்பர் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்குங்க. நல்லா வேக வச்சுட்டு இதோட தக்காளி சாக்ஸு ஒரு ஸ்பூனோட்டம் சேர்த்திக்கலாம். அது கலந்து விட்டுருங்க. அப்புறம் ப்ரக்கோலி அதில் சேர்த்திக்கலாம். எல்லாமே போட்டதே எடுத்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம்தான் குக் பண்ணுறதே அதில் வேலையே இருக்குது. இப்போ பெப்பர் தூவிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்பவே ஹெல்த்துக்கு நல்லது. இது வந்து வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து இது வந்து ஈவினிங்கோ இல்லை மார்னிங்கோ இது வந்து ஒரு ஃபுட்டாக எடுத்து சாப்பிட்லாம்.
ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாவே இருக்கும். குழந்தைங்க முதல்ல பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லாயிருக்கும், சாப்பிட்லாம். நீங்களும் இது சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் சாப்பிட்டு கமெண்ட் போடுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே மாதிரி சமைச்சு சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தாக இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.